இவங்க விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கப்படும் ஆபிரகாமின் மனைவி. தேவன் ஆபிரகாமிடமும் சாராளிடமும், உங்கள் நாட்டை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போங்கள், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். சாராளும் தன் கணவருடன் விசுவாசத்தோடு அந்த பயணத்தை தொடங்கினாங்க. ஆனா ஒரு வருத்தம். சாராளுக்கு ரொம்ப வயசாகியும் குழந்தையில்லை. எனக்கு வயசாகிடுச்சே, இனி எப்படி குழந்தை பிறக்கும் என்று சாராள் கவலைப்பட்டாங்க. ஆனா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவங்க மறக்கல. ஒரு நாள் தேவதூதர்கள் வந்து, அடுத்த வருடம் உனக்கு ஒரு மகன் பிறப்பான்னு சொன்னாங்க. இதை கேட்ட சாராள் தன் மனதுக்குள் சிரிச்சாங்க. அப்போ தேவன் கேட்டார், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவர்களுக்கு செல்வம் இருந்தது, ஆசீர்வாதம் இருந்தது. ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது. அவர்களுக்கு குழந்தை இல்லை. அந்த காலத்தில் குழந்தை இல்லாதது பெரிய துன்பம். நாட்கள் மாதங்களாக, மாதங்கள் ஆண்டுகளாக மாறின. ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. அதிசயம் நடந்தது. 90 வயதில் சாராள் ஒரு குமாரனை பெற்றாள். அவனுக்கு பெயர் ஈசாக். அதன் அர்த்தம் சிரிப்பு. சந்தேகமாக சிரித்த சாராள் இப்போது சந்தோஷமடைந்தாள். அன்பானவர்களே, தேவன் தாமதிக்கலாம், ஆனால் மறக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும். இன்று முடியாதது போல இருந்தாலும் நாளை அது சாட்சியாக மாறும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் தேவனுடைய வார்த்தைகளை அறிய எங்களுடன் இணைந்திருங்கள். சமாதானம் இதயத்தில் பொழியுமே, பயம் நீங்கி புது பலம் கிடைக்குமே. நீர் சொன்ன வார்த்தையால் ஆறுதல் பெருகுதே, என் பயங்கள் எல்லாம் விலகி ஓடுதே. சமாதானம் இதயத்தில் பொழியுமே,